வணக்கம் ரவி. அதாவது வேலூர் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக இரவு நேரங்களில் மழையானது பெய்து வருகின்றன. இந்த மழையின் காரணமாக பாலாற்றில் தற்போது வெள்ளமானது பெருகெடுத்து வந்து கொண்டிருக்கின்றன. குறிப்பாக லச்சேரி, அதாவது காட்பாடி அடுத்த லச்சேரி திருமணி பகுதியில் இருக்கக்கூடிய, அதாவது திருமணியிலிருந்து மேல்மனூரை இணைக்கக்கூடிய அந்த பாலாற்றில் பார்த்தோம்னால் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக தற்காலிக மண் தரைப்பாலமானது அமைக்கப்பட்டு அதை தொடர்ந்து பொதுமக்கள் பயன்படுத்தி வருகின்றனர். குறிப்பாக இந்த பாலாற்றை இருக்கக்கூடிய இந்த பாலத்தை பயன்படுத்தக்கூடிய பொதுமக்களின் கிராமங்கள் பார்த்தோம்னால் சுமார் 10க்கும் மேற்பட்ட கிராமத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் இந்த பாலத்தை பயன்படுத்துகின்றனர். இந்த பால வழியாக சென்றால், அதாவது இந்த பாலாற்றை கடந்து சென்றால் வேலூர் நகர்பகுதியில் இருக்கக்கூடிய முக்கிய இடங்களுக்கு செல்லக்கூடிய இந்த வழித்தடமாக இந்த பாலமானது அமைக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக பள்ளி கல்லூரிகள் மற்றும் வேலைக்கு செல்லக்கூடியவர்கள், அது மட்டும் இல்லாமல் கூலி வேலைக்கு செல்லக்கூடியவர் அனைவருமே இந்த பாலத்தை பயன்படுத்தி தான், அதாவது வேலூர் நகர்பகுதிக்கு வர முடியும். அவ்வாறு இருக்கக்கூடிய நிலையில இந்த பகுதியில் தொடர்ந்து பொதுமக்களின் கோரிக்கையானது தங்களுக்கு பாலம் ஒன்று அமைத்து தர வேண்டும் என்பது கோரிக்கையானது ஏற்கனவே தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர். இருந்த போதிலும் இந்த பகுதியில் பாலமானது அமைக்கப்படாததன் காரணமாக பொதுமக்களே அவர்கள் பயன்படுத்துவதற்காக தற்காலிக மண்பாலம் ஒன்று அமைத்து அதை தொடர்ந்து பயன்படுத்தி வந்தனர். கடந்த முறை பெய்த மழையின் காரணமாக பாலாற்றில் வெள்ளம் ஏற்பட்டு அந்த பாலமானது அடித்து செல்லப்பட்டது. பொதுமக்களின் அதாவது நீண்ட கால கோரிக்கை ஏற்று மாவட்ட நிர்வாகம் ராட்சச குழாய்களை அந்த பாலாற்றில் அமைத்து தற்காலிக பாலம் ஒன்று அமைத்து தரப்பட்டன. அந்த பாலம் தற்போது வரை பொதுமக்கள் பயன்படுத்தி வந்தனர். ஆனால் இன்று அதிக ஏற்பட்ட வெள்ளத்தின் காரணமாக அந்த பாலமானது நடுவே அடித்து செல்லப்பட்டன. இதனால் அந்த பாலம் நடுவே துண்டிக்கப்பட்டிருப்பதன் காரணமாக பொதுமக்கள் அந்த பாலத்தை பயன்படுத்த முடியாத நிலைதான் தற்போது ஏற்பட்டிருக்கின்றன. ஆகவே இந்த பாலத்தை கடந்து செல்ல முடியாத காரணமாக பொதுமக்கள் சுமார் 12 கிலோமீட்டர் சுற்றி வேலூர் நகர் பகுதிக்கு வரக்கூடிய சூழல் தற்போது இருக்கின்றன. அதாவது பள்ளிக்கு கல்லூரிகளுக்கு செல்லக்கூடிய மாணவர்களும் சரி, பணிக்கு செல்லக்கூடியவர்களும் அதாவது சரியான நேரத்திற்கு செல்ல முடியவில்லை. இருந்த போதிலும் அதாவது சுற்றி செல்லக்கூடிய நிலை தான் தற்போது தங்களுக்கு இருக்கிறது. இந்த நிலை வருடத்திற்கு ஒரு முறை நடைபெறுகின்றன. பாலாற்றில் வெள்ளம் ஏற்படும் காலங்களிலெல்லாம் இது போன்ற நிலை ஏற்படுகிறது. இதை மாவட்ட நிர்வாகம் கருத்தில் கொண்டு, அதாவது 10க்கும் மேற்பட்ட கிராமங்கள் பயனடையக்கூடிய இந்த பாலாற்றின் நடுவே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த தற்காலிக பாலத்தை அகற்றிவிட்டு அதாவது ஒரு பாலத்தை அமைத்து தந்தால் இங்க இருக்கக்கூடிய கிராம மக்களுக்கு இந்த பாலமானது பயனுள்ளதாக இருக்கும். ஆகவே தங்களுக்கு ஒரு பாலத்தை அமைத்து தர வேண்டும் என இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் கோரிக்கை வைத்திருக்கின்றனர். இருந்த போதிலும் இந்த பகுதியில் பாலம் உடைந்திருக்கின்றன, இந்த பகுதியில் வழி இல்லை என்று பொதுமக்களுக்கு சிலருக்கு தெரியவில்லை. ஆகவே அதிக பொதுமக்கள் இந்த வழியே திரும்பி செல்லக்கூடிய நிலைதான் தற்போது ஏற்பட்டிருக்கின்றன. இந்த பகுதியை மாவட்ட நிர்வாகம் ஆய்வு செய்து பொதுமக்களுக்கு ஏதுவாக ஒரு பாலத்தை அமைத்து தர வேண்டும் என்பது இந்த பகுதி பொதுமக்களின் நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்கிறது. ரவி.